இந்த வீடியோல 5 சூப்பரான சீக்ரெட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. ஒரு சில சீக்ரெட் நீங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துறாதுங்க. அது வாட்ஸ்அப்ல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஒரு சில ஆப்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணாம நீங்க சேஃப் இல்ல அப்படின்னா எங்கேயாவது போய் மாட்டிடுவீங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. 5 சீக்ரெட்ஸ்ல ஏதாவது ஒரு சீக்ரெட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் எந்த சீக்ரெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ப்ளூ டிக் காமிக்கும். பட் எந்த ஒரு அடிஷனல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம நீங்க அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்க முடியும். அவங்க ப்ரொஃபைல் ஓபன் பண்ணாம டைரக்டா வாட்ஸ்அப்ல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல அவங்களோட நேம் எப்படி சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமை ஃபுல்லா டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்து ப்ரிடிக்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பண்ண எல்லா மெசேஜும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல இருந்து ரீட் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரொஃபைலுக்குள்ளார போய் ரீட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க மெசேஜை பார்த்துட்டீங்க. பட் இப்படி ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆடியோ மெசேஜ் அனுப்புனாங்கன்னா ப்ளே பண்ணிடாதீங்க, மாட்டிடுவீங்க. இது டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மட்டும். ஓகே. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. டெலிட் ஃபார் எவரிஒன் கொடுத்தா உங்களால அந்த மெசேஜை பார்க்க முடியாது. பட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அடிஷனலா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பாங்க. பட் அது ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இந்த வீடியோல நான் சொல்ல போற மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடிஷனலா எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவசியம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் அனுப்புற மெசேஜ் நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். இதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போய் ஆப்ஸ் கேட்டகரியில போய் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நோட்டிபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. இது கண்டிப்பா ஒர்க் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே செட்டிங்ஸ்ல நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போயிட்டு அந்த பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்கு முன்னால உங்க ஃப்ரெண்ட் அந்த மெசேஜை டெலிட் ஃபார் எவரிஒன் கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. பண்ண அப்புறம் நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு வியூ ஆகாது, டெலிட் பண்ண மாதிரி காமிக்கும். பட் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். திரும்ப நீங்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதுல நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா வரிசையா உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கோ எல்லாமே அதுல வந்திருக்கு. உங்க ஃப்ரெண்ட் டெலிட் பண்ண மெசேஜ் இன்க்ளூடா அதுல வந்திருக்காங்க. நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மூணாவது டிப் கூகுள் குரோம்ல தான் இருக்கு. கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல ரைட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கங்க. அதுல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போய்க்கங்க. அதுல செகண்ட் ஆப்ஷன் சேஃப் ப்ரௌசிங் இருக்கு, அதை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதை நீங்க சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் ப்ரொடக்ஷனை கொடுக்கும். கண்டிப்பா எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் மூணாவது ஆப்ஷன் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன், அந்த பட்டன் உங்களுக்கு ஆஃப்ல இருக்கு, அதையும் இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை பண்ணீங்கன்னா HTTPS இருக்க வெப்சைட்ஸ் மட்டும் ஓபன் ஆகும், மற்ற வெப்சைட்ஸ் ஓரளவுக்கு ஓபன் ஆகுறத இதை ஸ்கிப் பண்ணிரா. கண்டிப்பா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்க மொபைல் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான்காவது டிப், எந்த ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட கேட்சி டேட்டா ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்குபை பண்ணி இருக்கு, அது எக்ஸ்ட்ரா மெமரியை பிடிச்சி வச்சிருக்கோம். பட் நீங்க எந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் டைரக்டா போய் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ரைட் சைடு ஒரு ஐகான் இருக்கும், ஐ மாதிரி, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ஆப்போட இன்ஃபோ போயிடும். அதுல ஸ்டோரேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா கிளியர் கேட்சி கிளியர் டேட்டான்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணாதான் ஒரு ஆப்பை நம்ம ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கு. நார்மலா அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கேட்சி டேட்டா எல்லாமே பிடிச்சி வச்சிருக்கோம் உங்க ஸ்டோரேஜ்ல, எதுக்கு ஸ்பேஸ் வீணாக்குறீங்க? அதனால இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே. அஞ்சாவது டிப், கூகுள் மேப்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் வியூ கொடுத்திருக்காங்க. பட் நிறைய நண்பர்கள் இதை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூகுள் மேப் ஓபன் பண்ணிட்டு ஃபேமஸான சிட்டியை நீங்க பிக் பண்ணிக்கோங்க. சென்னை பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் வியூல. சென்னையில போயிட்டு நீங்க எந்த ரோட லாங் பிரஸ் பண்ணாலும் அதுல உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரீட் வியூ மாதிரி. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 360 டிகிரி போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கு, நீங்க ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம். நான் செக் பண்ண வரைக்கும் சிட்டிஸ்ல மட்டும் இவங்க இந்த ஸ்ட்ரீட் வியூ அப்டேட் பண்ணிருக்காங்க. சென்னையில நீங்க எந்த ரோடு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூ வந்து கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. வேற பிளேஸ்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகல. அதனால நீங்க சென்னை போக முடியல அப்படின்னாலும் அங்க உள்ள ஸ்ட்ரீட் வியூ நீங்க ஈஸியா வியூ பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க சென்னையில தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பர்டிகுலரா நீங்க இருக்க ரோட கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்க பிளேஸை சுத்தி பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் வியூ கரெக்டா இருக்கும். கண்டிப்பா போனீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 5 சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சீக்ரெட்ஸ்ல ஏதாவது ஒரு சீக்ரெட்டாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. கமெண்ட் மட்டும் பண்ணா போதுமா? அதை ஒண்ணு லைட்டா அடிச்சு விட்டுருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அதுவரை பாய்.